நேத்து ஈரோட்ல விஜய் வந்து சும்மா மாஸ் காட்டிட்டு போயிருக்காரு. நாம மாஸ்ன்னு சொல்லல. அவரே தான் சொல்லிக்கிறாரு. என்னன்னா, "நீங்கலாம் காசு. நான் வந்து மாஸ். என் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து மாஸ்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம கவுண்டர் குடுத்து சர்க்காஸ்டிக் எல்லாம் பண்ண வரல நம்ம இப்ப. அதேபோல பல தரவுகள் எல்லாம் பேசியிருக்காரு. அது திமுக எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்லிக்கும். அதையும் நாம இப்ப பேச வரல. நாம என்ன இப்ப பேச போறோம்னா, செங்கோல் கொடுத்த செங்கோட்டையன். விஜய்க்கு வந்து செங்கோல் குடுத்திருக்காரு. அத பத்தி சும்மா லைட்டா ஒரு 2 வரி பேசிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குல்ல, இப்ப கூட இந்தியாவுல முதல் சேனலா 3,00,00,000 சப்ஸ்கிரைபர் அட்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜ் குக்கிங்கோட சேனல் அதாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அந்த சேனலோட ஒரு ட்ரேட் மார்க்கான ஒரு வசனத்த வந்து விஜய் வந்து மேடையில பயன்படுத்தியிருக்காரு. நீங்கலாம் கவனிச்சீங்களான்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அது. அது என்ன அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் உங்ககிட்ட விளக்கி பேச போறோம். அதோட கூட இந்த ஷாம் சிங்கா ராய் அப்படின்னு ஒரு படம். இந்த நானி ஹீரோ வந்து நடிச்சு தரையும் கீழ தான் இருக்கு, தண்ணியும் கீழ தான் இருக்கு. தீட்டு பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாம் ஒரு புரட்சிகரமான வசனங்கள்லாம் வந்துச்சுல்ல. ரொம்ப வைரலா போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படம், வசனம் எல்லாம். அதுக்கும் நேத்து விஜயோட பேச்சுக்கும் கூட சில சம்பந்தங்க இருக்கு. அது என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விளக்கி விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். வில்லேஜ் குக்கிங்கோட என்ன வசனத்த அவர் பயன்படுத்தினாரு? நாங்கெல்லாம் கவனிக்கலையேப்பா. லைவ் அப்படியே உட்கார்ந்து கண் சிமிட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கலாம் நேர்லயே போனோம். எங்களுக்கே பிடிபடல அந்த வசனம். நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்க பேசினாரு? எத்தனாவது நிமிஷத்துல பேசினார்? அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்களா? பேசினார். அவரோட தொடக்க வார்த்தையே அதுதான் இருந்துச்சு. மஞ்சள், மஞ்சள். புரியலையா உங்களுக்கு? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து வச்சு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல அம்மியில போட்டு நான் அத ஆட்டி மஞ்சள் சாந்துன்னு எடுத்து போடுவாங்கல்ல, அதையே தான் நான் நேத்து விஜயும் பண்ணியிருக்காரு. ஈரோடுனா மஞ்சள், நம்ம கொடியிலயும் மஞ்சள் இருக்கு. நமக்காக வேண்டிக்கிற நம்ம அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாம் கூட மஞ்ச சேரி கட்டிட்டு போய் தான் வேண்டிப்பாங்க. மத்த சேரி கட்டிட்டு போம்போதெல்லாம் வேண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு அவரோட தொடக்க பேச்சே மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த சார்பட்டா படத்துல ஒரு வசனம் வருமே, "என்ன ரங்கா நியாயமா இது?" அப்படிங்கிற மாரி. ஈரோட்டு மண்ல இருந்துகிட்டு ஒரு அரசியல் கூட்டம் மக்களை திரட்டிக்கிட்டு, அதுவும் ஈரோட்ல ஏன் நான் குறிப்பா ஈரோடுன்னு சொல்றதுக்கு அடுத்து வரேன் பாருங்களேன். அந்த ஈரோட்ல இருந்துகிட்டு அவரோட பேச்சு தொடக்கம் எப்படி இருந்திருக்கணும்னா, அது வேற மாரி இருந்திருக்கணும். அத நம்ம சொல்ல வரோம். ஆனா அவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். மஞ்ச புடவ கட்டிட்டு போய் வேண்டிப்பாய்ங்க. இங்க மஞ்சள் விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு, எவன் எழுதி குடுத்த வசனம்டா இது? இவன் கன்னா பின்னான்னு பேசிட்டு போறான்னு பார்த்திபன் சொல்வார்ல, அந்த மாதிரி எவன் எழுதி குடுத்ததுன்னு தெரியல. ஆரம்பிக்கிறதே இப்படி மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிச்சாரு விஜய். இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். காளிங்கராயர் அப்படின்னு ஏன் நம்ம ஈரோட்ல இருந்துகிட்டு அத பேசினத நம்ம விமர்சனமா வைக்கிறோம்னோ, இப்ப காளிங்கராயர்ன்னு அந்த அணைக்கட்ட பத்தி பேசினாரு. அதுல மாற்று கருத்து இல்ல. ரொம்ப சிறப்பான அணைக்கட்டு தான். அது யாரும் விமர்சிக்க போறதில்ல. காளிங்கராயர் அணை, நீர்ப்பாசன திட்டம் இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அது குறித்து விளக்கி பேசியிருந்தாலும் வரவேற்போம். பட் அங்க ஈரோட்ல அது இருக்கு. அத மேற்கோள் காட்டி பேசினா 2 பேர் கை தட்டுவானே அப்படின்னு மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே விஜய் எதிலிருந்து அந்த ஈரோட்டு பேச்ச தொடங்கியிருக்கணும் அப்படின்னா, தந்தை பெரியார்லேருந்து தொடங்கியிருக்கணும். ஈரோட்டு புயல், வெப்பச் சூறாவளி நம்ம சிந்தனை செல்வன் திருமாவ சொல்ற மாதிரி நாமளும் சொல்லணும்னா, ஈரோட்டு புயல், வெப்பச் சூறாவளி, சமத்துவ சூறாவளி அப்படின்லாம் சொல்லணும்னா தந்தை பெரியார சொல்லலாம். ஈரோட்ல போயிட்டு தங்களோட கொள்கை தலைவர் பெரியார்ன்னு வச்சுக்கிட்டு பேச்ச தொடங்கும்போது, ஈரோட்ல நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். இது ஒரு நல் வாய்ப்பு. நம்ம கொள்கைய பத்தி பேசலன்னு எல்லா கட்சிகளும் நம்ம மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களும் விமர்சனமா வைக்கிறாங்க. இன்னைக்கு இதான்டா நல்வாய்ப்பு. ஈரோட்ல வந்து நின்னுட்டோம்டா. இன்னைக்கு ஃபுல்லா சொற்பொழிவு தந்தை பெரியார பத்தி தான். எடுங்கடா 10 பக்கத்துக்கு நோட்ஸ அப்படின்னு அவங்க டீம் கிட்ட சொல்லி, அந்த பேப்பர எடுத்துட்டு வந்து முன்னாடி மாட்டிட்டு, அப்படியே படிச்சு இவர் ஓனா டயலாக் டெலிவரி பண்ற மாரி வழக்கமா பண்றத பண்ணிட்டு போயிருக்கலாம். கொள்கைய விளக்கி பேசிட்டு போயிருக்கலாம். இது ஒரு சிறந்த வாய்ப்பு அவருக்கு. பெரியார் பிறந்த மண்ணுல, ஈரோட்ல அவர் சாதனைகள, அவர் கொள்கை தலைவரோட கொள்கைய விளக்கி பேசி, அந்த மேடைய எங்கேஜிங்கா வச்சிருந்து, அத்தன 1000 பேர் அங்க கூடியிருந்த இளைஞர்கள, நீங்க அரசியல் படுத்துற வேலையில இறங்கியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தொடர்ச்சியா? உணர்ச்சி வயப்படுத்துறீங்க. இதுவா நீங்க பேச வேண்டிய பேச்சு அங்க? அதுபோல காளிங்கராயர் அணைய உதாரணம் காட்டின இதே விஜய்க்கு வந்து,
தந்தை பெரியார் கட்டின நீர்த்தேக்க தொட்டி உதாரணமா தெரியலையா? எழுதி கொடுக்குற வசனம் எழுதி கொடுக்குற யாரும் அதை எழுதி கொடுக்கலையா? உங்களுக்கு என்ன? இந்தியாவிலே முதல் நீர்த்தேக்க தொட்டி கட்டினது தந்தை பெரியார் தான். ஈரோட்டு நகர்மன்ற தலைவரா அவர் இருந்தப்ப அவர் முயற்சியால 1919ல் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுது. மக்கள் நீருக்காக படுற அவஸ்தையினால. அன்னைக்கு நாம இப்போ ஒரு 15 வருடங்களுக்கு முன்பே எங்களுக்கு தெரிஞ்சே நாங்களே குடிநீருக்கெல்லாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்போம் எங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கு. அப்போ 1900 காலகட்டங்கள்லனா எவ்வளோ மக்கள் வந்து தண்ணீருக்காக அலைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத, ஆறுல தண்ணி இருக்கும், கிணத்துல தண்ணி இருக்கும், குடிக்க தண்ணி வீட்டுக்கு வரணும் இல்லையா? முன்னாடி பெண்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு சேகரிக்கிறதே அவங்களோட முழு நேர வேலையெல்லாம் இருக்கும். இடுப்புல ஒரு குடம், தலையில ஒரு குடம் அப்படின்னு கையில கால்லன்னு தூக்கிட்டு வர்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையாவே அது இருந்துருச்சு. அவ்வளோ சிரமப்பட்ட மக்களை கண்டு ஒரு நீர்த்தேக்க தொட்டி, அதுவும் 1937ல் தான் ஈரோட்டுக்கு மின்சாரமே வருது. ஆனால் தந்தை பெரியார் 1919 நீர்த்தேக்க தொட்டியை 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியை கட்டி முடிக்கிறார். அப்போ மின்சாரமே இல்லாதப்ப இது நீர்த்தேக்க தொட்டியை கட்டி எப்படிப்பா அவர் நீர் அனுப்பிச்சிருப்பாரு எல்லாருக்கும் அப்படின்னா, அப்போ இருந்த நீராவி சக்திங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தொட்டிக்கு நீரை மேலேற்றி அங்கே இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் வந்து குடிநீர் சப்ளை செய்கிறார். அந்த நீர்த்தேக்க தொட்டி வந்து வெறுமனே அது இப்போ வரைக்கும் இன்னைக்கு நூற்றாண்டு 1919 இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 100 வருடங்களையும் காட்டு, கிட்டத்தட்ட 110 வருடங்கள் ஆகப்போகுது, 105 வருடங்களை கடக்குது. அப்படி இருந்தும் இன்னிய வரைக்கும் ஒரு மராமத்து பணி கூட செய்ய தேவையில்லைங்கிற நிலையில இது வரைக்கும் செஞ்சதும் இல்லை. அவ்வளவு உறுதிமிக்க ஒரு நீர்த்தேக்க தொட்டியா இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கு. ஈரோட்டுக்கு போன விஜய் அதை அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு போய் பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம். அங்கேயே தான் பெரியார் வாழ்ந்த வீடு இருக்கு, அங்கேயே தான் பெரியார் கட்டின நீர்த்தேக்க தொட்டி இருக்கு. அதுவும் சாதாரண நீர்த்தேக்க தொட்டி இல்லை. 1919ல் இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதல் நீர்த்தேக்க தொட்டியா தந்தை பெரியார் அவர்களோட முன்னெடுப்பால் தான் கட்டி முடிக்கும். ஏம்பா பெரியார்னா கொத்தனாரா, அவரா கட்டினார் அப்படின்னா அந்த கேள்வி நீங்கள் ராஜராஜ சோழன்லேருந்து நீங்கள் இப்போ பேசுகிற காமராசர் எங்களுக்கு அணை கட்டி கொடுத்தாருங்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். யார் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும், யாரோட முயற்சியில் அங்கே ஒரு திட்டம் வருதும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது சிலர் ஏன்னா விஜய் ரசிகர்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு வர கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை சொல்ல வரோம். அதுக்கப்புறம் அந்த நீர்த்தேக்க தொட்டியோட சில கூறுகளை நான் உங்ககிட்ட விளக்கிறேன். 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்க தொட்டி 26 தூணோட அது கட்டப்பட்டிருக்கு, கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. 5 லட்சம் லிட்டர் அதில் தண்ணியை ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். மேலே 10 நீர்த்தேக்க தொட்டிக்கு மேலே 10 காற்றுப்போக்கிகள் வந்து துளைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னைய வரைக்கும் அதை வந்து பெரியார் நீர்த்தேக்க தொட்டி அப்படிங்கிறத விட பெரியார் கட்டின கோட்டை அப்படிங்கிறது தான் இன்னை வரைக்கும் பேச்சு வழக்கில் இருக்கிறதா அங்கே தொட்டியை பராமரிக்கிற அதை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உறுதிமிக்க ஒரு கோட்டையாக, ஒரு கோட்டை மாதிரியே அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு, செவ்வக வடிவத்தில் கோட்டை மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமாக 100 ஆண்டுகளை தாண்டி நிற்கிது. இன்னைய வரைக்கும் ஒரு மராமத்து பணி கூட தேவைப்படாத நிலையில் இருக்கு. சுத்தம் பண்ணுறது அது தேதி வாரியாக 6 மாதத்துக்கு ஒரு முறை தேதி போட்டு இந்த தேதியில் இப்போ இது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு, அடுத்த தேதி இந்த தேதியில் பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அது தூய்மை பண்ணுறதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மராமத்து பணி அப்படிங்கிறது ஒன்று இன்னைய வரைக்கும் அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு தேவைப்படலை. நாம் இன்னைய வரைக்கும் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் எப்படி நிற்கிது பார்த்தியா, கல்லணை எப்படி நிற்கிது பார்த்தியா, விஜய கூட என்ன சொல்கிறாரு, காளிங்கராயர் கட்டின அந்த அணை எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாரு. கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட விஜய் கூட தந்தை பெரியார் கட்டின நீர்த்தேக்க தொட்டி ஏன் பேசலை? அது வரலாற்று சிறப்புமிக்க நீர்த்தேக்க தொட்டி தானே, 100 ஆண்டுகளை கடந்து நிற்கிது தானே, இந்தியாவிலே முதல் நீர்த்தேக்க தொட்டியாக இருந்துச்சு தானே, அப்பயும் ஏன் பேசப்படலை? ஏன் பேசப்படலை? சரி, ஏன் அவர் அந்த அந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டும்போது இன்னொரு சுவாரஸ்யமான உரையாடல் கூட இருக்குது, அதை நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ ஏன் பேசப்படலை அப்படின்னா, மீதி அத்தனை பேரும் வந்து சாதியை ஆதரிக்கிறாங்க, சாதிய பின்புலத்தை பெருமையாக நினைக்கிறவங்களா இருந்தாங்க, அல்லது சாதி எதிர்ப்பில் வந்து முனைப்பில்லாதவர்களாக இருந்தாங்க. நீங்கள் ராஜராஜ சோழன் முதல் கொண்டு இன்னைக்கு அத்தனை சாதிக்குள்ளேயும் அடைக்கப்படுறார். காமராசர் சாதிக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்காரு. காமராசர் சாதி எதிர்ப்பு போராளியா இருந்தாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் காமராசர் வந்து தந்தை பெரியார் அவர்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவரோட ஆலோசனைப்படி நடக்கிற நபராகவும் இருந்திருக்கார். காமராசருக்காக தந்தை பெரியார் பிரச்சாரம் பண்ணியிருக்கார், வெற்றி பெற வச்சிருக்கார். இருந்தாலும் தீவிர சாதி ஒழிப்பில் ஈடுபடாத நபர்களாக இவர்கள் எல்லாம் இருந்ததுனால இவர்களோட புகழ் வந்து தேடி தேடி பேசப்படுகிறது. தந்தை பெரியார் கட்டின நீர்த்தேக்க தொட்டி
இந்தியாவிலே முதலாவதா கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியா இருந்தாலும் சரி, கட்டடக்கலையில மிக சிறப்பான கட்டடக்கலையை கையாண்டிருந்தாலும் சரி, நூற்றாண்டுகளை கடந்து அந்த நீர்த்தேக்க தொட்டி எந்த சிதைவும் ஏற்படாம இன்னைக்கு உறுதியோடு நின்றிருந்தாலும் சரி, ஏன் பேசப்படலை அப்படின்னா, இவர் சாதிக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணம் தான். சாதிக்கு எதிரான நபரோட எந்த விஷயத்தையும் நம்ம கொண்டாடிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை தொடர்ந்து நமக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைய வரைக்கும் விஜய்க்கு எழுதி கொடுத்த அந்த தற்குறி கூட தந்தை பெரியாரோட மண்ணில் நின்று பேச போறோமேங்கிற அந்த சென்ஸோட கூட சில விஷயங்களை எடுத்து விஜய்க்கு கொடுக்கலான்னு கூட யோசிக்காம வெறும் காளிங்கராயர் பெருமை பேசிட்டு பெயர் அளவில் ஈரோட்டு மண்ணில் பெரியார் பேரை உச்சரிச்சுட்டு நகர்றாங்க அப்படின்னா அந்த கும்பலோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சு காளிங்கராயரை தொட்டு பெரியாரை கடந்து போற அளவுக்கு தான் விஜயோட பேச்சு நேற்று அமைஞ்சிருந்துச்சு. விஜய் பேசணும்னா மணிக்கணக்கில் உட்கார்ந்து பெரியாரை பேசியிருக்கணும். குறைஞ்சபட்சம் அவரோட ஆரம்ப உரையே எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்னா தந்தை பெரியாரோட நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கணும். எழுதி கொடுத்தவனுக்கு உள்ள சாதிய பார்வையும் விஜய்க்கு உள்ள தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கும் அறியாமையும் அறிவற்ற தன்மையும் தான் அப்படியான உரையை நேற்று ஈரோட்டில் நிகழ்த்த ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு. இந்த நீர்த்தேக்க தொட்டியை பற்றி சிறப்புகளை நம்ம சொல்லும் போது அதை கட்ட முன்னெடுக்கும் போது நடந்த அந்த உரையாடலை நம்ம பேசாம தவிர்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான உரையாடல் ஏன்னா வெறும் நீர்த்தேக்க தொட்டியா தண்ணி மட்டும் கொடுத்துடணும் அப்படிங்கிறதோட அந்த திட்டம் பெரியாருக்கு அன்னைக்கு இல்லை. அதோட பெரியார் அன்னைக்கு அரசியலில் ஈடுபடாத காலம், அதாவது இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலில் ஈடுபடாத காலம் அன்னைக்கு. அப்பவே அவரோட பேச்சும் சிந்தனையும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உரையாடலை மட்டும் உங்களுக்கு நான் சும்மா டக்குன்னு படிச்சு காட்டிடுறேன். இந்த இன்ஜினியரோட ஆணையரோட அந்த நீர்த்தேக்க தொட்டியை கட்டுறதுக்கு அந்த ஆணையரோட உரையாடுறாரு. நாம போட்ட திட்டப்படி தானுங்களே வேலை நடக்குது அப்படின்னு பெரியார் கேட்கிறார். அதுக்கு அந்த ஆணையாளர் அதுல ஒரு சிக்கல் இருக்குதுங்க அப்படிங்கிறார் பெரியார். அதுல என்னங்க சிக்கல்? ஆணையாளர், பைப் லைன் தாழ்த்தப்பட்டவங்க காலனி வழியா வர்றதுனால தண்ணீர் தீட்டுப்பட்டுடும்னு எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆணையாளர் சொல்றார். அதுக்கு பெரியார், இது என்னங்க முட்டாள்தனமா இருக்குது அப்படிங்க. ஆணையாளர் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா தாங்க முதல்ல எதிர்க்கிறாங்க அப்படின்னு. யாரு? பெரியாரோட அம்மா தான் முதல்ல எதிர்க்கிறாங்கன்னு ஆணையாளர் சொல்றார். அதுக்கு பெரியார், எங்க அம்மா எதிர்க்கிறதுனால முட்டாள்தனம் இல்லைன்னு ஆயிடுங்களா? நீங்க நம்ம திட்டப்படியே முடிங்க. தாகம் எடுக்கிறவங்க தண்ணி குடிக்கட்டும், தீட்டு பார்க்கறவங்க நாக்கு வறண்டு சாகட்டும் அப்படின்னு தந்தை பெரியார் அன்னைக்கு ஆணையாளர்கிட்ட சொல்றாரு. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று, நாமளா இட்டு கட்டி பேசுறது இல்லை. இப்படி பதிவு பண்றாரு. அப்போ அவரோட அந்த விஷன் எப்படி இருக்கு பாருங்க. அவரோட நோக்கம் இப்போ நம்ம சொல்கிறல 100 ஆண்டுகளை கடந்த அந்த கலை நிற்கிது, கருங்கல்லால் கட்டப்பட்டது, அதெல்லாம் அவரோட நோக்கம் கிடையாது. அன்னைக்கு அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை போட்டு நொறுக்கணும், அவ்வளோதான் அவரோட சிந்தனை அன்னைக்கு. அது எப்படி கடவுளை அவர் மறுக்கிறதும் எப்படி போகுதுன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. சாதியை ஒழிக்கணும், சாதிக்கு தடையாக கடவுள் இருக்குது, அப்போ கடவுளை தூக்கி போட்டு மிதிரா அப்படிங்கிறது தான் பெரியாரோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அதே போல தான் மக்களுக்கு தாகத்தை தீக்கணும், வறட்சியை போக்கணும், தண்ணி கொடுக்கணும், அதுக்கு எது தடையாக இருந்தாலும் அது யாராக இருந்தானே, எங்கள் அம்மாவாக இருந்தானே, எங்கள் அம்மா சொல்றதுனால முட்டாள்தனம் இல்லாம போயிடுமா அப்படிங்கிறத எவ்வளவு உறுதியோட அவர் பதிவு பண்றாருங்கிறத இதை நம்ம கேட்கணும். இப்போ இதையெல்லாம் தான் விஜய் அவங்க தம்பிகள் கிட்ட, அவங்க ரசிகர்கள் கிட்ட, அவரை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாம கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இருக்கிற தலைவர்கள் ரொம்ப சாதாரண தலைவர்கள் இல்லை. அவங்களோட உழைப்பும் சிந்தனையும் அளப்பரியது. அதனால தான் அவங்க நமக்கு கொள்கை தலைவர்களா இருக்காங்க அப்படிங்கன்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாரோடது? உட்கார்ந்து ஈரோட்டில் ஆரம்பிச்சுட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்னா கேவலமா இல்லை? இதெல்லாம் பேச்சா? மஞ்சள்னு ஆரம்பிக்கிறது ஒரு பேச்சா? ஈரோட்டில் ஆரம்பிக்கிறது ஒரு பேச்சா? அது இப்படி இளைஞர்களை அரசியல் படுத்தணுமே ஒழிய, எப்படி மக்களுக்காக சிந்திக்கணும்னு இளைஞர்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய, வேற இந்த மாதிரியான அறிவற்ற பேச்சுக்கள்லாம் விஜய் முன்னெடுக்கக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது. அதை நாமளும் ஊக்குவிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷாம் சிங்காராய் அது ஏதோ வசனம் சொன்னியப்பா அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன பெரியார் இன்னைக்கு நம்ம அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், தண்ணி தீட்டுப்பட்டுச்சு ஓய், தீண்ட தகாதவன் தண்ணியை தொட்டுட்டான் ஓய், உடனே பரிகாரம் பண்ணணும் ஓய் அப்படின்னு நம்ம அவாக்கள் சத்தம் போடுவாங்க. அதுக்கு அந்த நானி அந்த ஹீரோ சொல்வார், ஷாம் சிங்காராய் சொல்வார், அந்த தண்ணியில் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை தூக்கி போட்டுட்டு தரையும் கீழே தான் இருக்குது, தண்ணியும் கீழே தான் இருக்குது, வேணுன்றவன் தண்ணியை குடி, வேணா தீட்டு தான் முக்கியன்றவன் நான் வறண்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வசனம் வரும். இன்னைக்கு பெரியார் சொல்லி கிட்டத்தட்ட 100-105 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த படத்தில் வசனம் வருது. இளைஞர்கள் நாம் எல்லாம் கொண்டாடி தீர்த்தோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வைரலாக அந்த படத்தோட காட்சிகள்லாம் போச்சு, எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை 100-105 வருடங்களுக்கு முன்னாலேயே பெரியார் சொல்லியிருக்காருங்கிறது தான் இங்கே செய்தி. அவர் அன்னைக்கு புரட்சியாளராக இல்லை, அவருக்கு அன்னைக்கு சாதி எதிர்க்கணும் அது இதெல்லாம் மைண்டில் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும். இங்கே அரசியலுங்கிறது இதுதான். அதை நாம் முதல்ல கவனிக்கணும், உள்வாங்கணும். நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர எல்லாருக்கும் கொள்கை புரிதல் இருந்துருமா அப்படின்னா இல்லை. கற்றுக்குங்க, பழகிக்குங்க. விஜய் பாடம் படிச்சுட்டு தான் வரணுமானா இல்லை.
நீங்கள் தேர்தலுக்கு வரணும்னு சொல்லும்போது உங்களோட பயிற்சியை படிப்பினையை ஆரம்பிக்கணும், வந்து கற்றுக்குங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நோக்கம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னா, அது ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தடையா எது வந்தாலும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நிலைப்பாடா இருக்கும். அதுக்கு இந்துத்துவம் தடையா இருக்கா? எதிர்ப்பு. மக்கள் நலனை கொண்டு போய் சேர்க்கறதுல, மக்களை சமமா பார்க்கறதுல, இன்னும் தீட்டு தீண்டாமை பார்க்கறதுக்கு எது பிரச்சனையா இருக்கு? அதை எதிர்ப்பேன் அப்படின்னு உறுதி காட்டணும் அதுல. இன்னைய வரைக்கும் எத்தனையோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டுருச்சு. விஜய தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் அழுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் விஜய் வந்து தொடர்ச்சியா பாஜகவ பத்தி பாஜகங்கிற வார்த்தையே உச்சரிக்க மாட்டேங்கிறார். நேத்து வரைக்கும் கூட உச்சரிக்கல. விஜய் ரசிகர்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க. விஜய் எத உங்ககிட்ட பேசணும்? எத உங்களுக்கு தெரியப்படுத்தணும்? எதுக்காக நீங்க விஜய முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. அரசியல் புரிதலற்ற 1919 பெரியார் மனநிலையிலேயே விஜய் இருந்தாலும் கூட, உயர்வாவே ஒப்பிடுறோம். அந்த மனநிலையிலேயே இருந்தாலும் கூட, பெரியார் அன்னைக்கு என்ன வார்த்தைய சொன்னார்? "என் தாயா இருந்தாலும் நான் வறண்டு சாவட்டும். தீட்டு பார்த்தேன்னா செத்துப்போ நீ" அப்படின்னார். அந்த நிலைப்பாட்டுல விஜய் இன்னைக்கு இருக்கணும். ஒரு வசனத்த இன்னும் சொல்லப்போனா இவங்க பண்றதெல்லாம் தொடர்ச்சியா சீமான், விஜய் இந்த மாதிரியான நபர்கள்லாம் தொடர்ந்து வந்து வந்து பேசுறதெல்லாம் திமுகவுக்கு இன்னும் பலத்த தான் குடுக்குது. ஏன்னா ஸ்டாலின் மேல மிகப்பெரிய விமர்சனம் என்ன தெரியுமா வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி வரையுமே. துண்டு சீட்டு வச்சு தான் பேசுவார் அவரு. பிட் நோட்டீஸ் இல்லாம பேச மாட்டாரு. துண்டு சீட்டு இல்லாம பேச மாட்டாரு. அவர் கையில பாருங்க, அவர் பாக்கெட்ல வச்சிருப்பாரு பாருங்க அப்படின்னு அவரோட உழைப்பு விமர்சனம் இருக்கு. அவரோட உழைப்பு எல்லாம் வந்து தொடர்ச்சியா அந்த துண்டு சீட்லயே வந்து விமர்சனம் பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து துண்டு சீட்டு இல்ல. பெரிய புக்லெட்டே எடுத்துட்டு வரேன். மேடை போடுறதுக்கு முன்னாடி நான் புக்லெட்ட மாட்டேன். ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து மாட்டுங்கடா அப்படிங்கிறது தான் அவரோட உத்தரவா இருக்கு. அப்போ பேப்பர பார்க்காம திடீர்னு பேப்பர் பறந்து போச்சுன்னா, ஒரு வார்த்தை கூட சொல்லி சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் விஜய்க்கான அறிவும், அந்த சமயோஜித புத்தியும் இருக்கு. எப்படி மோடி வந்து டெலிபிராம்ப்டர் வந்து ஒர்க் ஆகலன்னா அப்படியே சில மாரி நின்றுவாரு. "என்ன கோனே, கோன் ஐசாமா எங்கம்மா குடுக்குறாங்க?" அப்படின்னு அப்படியே நின்றுவாரு அவர். அவருக்கு அந்த சும்மா என்ன அது ஃப்ளோல போய்க்கிட்டு இருக்கு, என்ன கான்டெக்ஸ்ட் அது, என்ன என்ன கருத்தை இங்க பேச வந்துட்டு இருக்கோம், அதில என்ன வார்த்தையை நம்ம சொல்லி சமாளிக்கலாம் அதுவரைக்கும், அப்படிங்கிற அளவுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காது. அந்த அளவுக்கு தான் நேத்து வரைக்கும் ஸ்டாலின கிண்டல் பண்ணியிருந்த நபர்கள் எல்லாம் அந்த ஒரு விமர்சனத்த எடுத்துட்டு வந்து இனிமே அவங்கள கிண்டல் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா அது தப்பே கிடையாது. பேப்பர் வச்சு பேசுறது வந்து தப்பு கிடையாது. ஆனா சின்னதா நம்ம எத பத்தி பேசுறோங்கிறத கூட கொஞ்சம் சமாளிக்க கூட அறிவில்ல அப்படின்னா, அத பத்தின உங்களுக்கு சிந்தனை இல்ல, புரிதல் இல்லன்னா, என்ன சொல்றது? விஜய் ரசிகர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே மீண்டும் மீண்டும் சொல்றோம். நம்மகிட்ட விஜய் பேச வேண்டியது, பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பேச வேண்டிய அரசியலா? இல்ல மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். நம்ப அக்கா, தங்கச்சி எல்லாம் மஞ்ச புடவ கட்டிக்கிட்டு வேண்டிப்பாங்க அப்படிங்கிறதாங்கிறத பேசி இது பண்ணுங்க. இல்லப்பா மஞ்சளுங்க வந்து அவர் வந்து அந்த மஞ்சள் விவசாயிகளுக்காக பேசினாரு, ஏற்றுமதிய பத்தி பேசினாரு, வியாபாரத்த பத்தி பேசினார்னா, அதையும் கூட பெரியார் பார்வை கொண்டே விஜயால அந்த வியாபாரம், தொழில், விவசாயம் இங்க எதால நசுக்கப்பட்டிருக்கு? ஆர்கானிக் விவசாயங்கிறது இன்னைக்கு முழுமையா ஈஷா கண்ட்ரோல்ல போய்க்கிட்டு இருக்கு. அவன் வியாபாரத்த நிர்ணயிக்கிற அளவுக்கு அந்த கஞ்சா கொடிக்கு கிட்ட போயிட்டு இருக்கு. மஞ்சள் ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரியான வணிகம் எல்லாம் ஜிஎஸ்டியால நசுக்கப்பட்டிருக்கு. அதையும் எடுத்து அவர் வந்து பாஜகவை எதிர்த்து பேசியிருக்க முடியும். கொள்கை எதிரிங்கிறவங்கள பேசியிருக்க முடியும். அதை தாண்டியும் வணிகம் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்ப்பனர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அவன் தான் கார்ப்பரேட்டாவே இருக்க முடியும். அவன் தான் கோடிகளில் புரளக்கூடியவனாவே இருக்க முடியும். நாமெல்லாம் சிறு முதலாளிகள், நாமெல்லாம் பணத்தை புரட்டுறவங்க, ரொட்டீன்ல போடுறவங்க. இங்க வாங்கி அங்க எடுக்கிறது, அங்க போட்டு இங்க எடுக்கிறது, ஒரு ரொட்டேஷன்ல தான் நம்ம ஆளுங்கெல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான். உண்மையான முதலாளியா பார்ப்பனர்கள் இருப்பாங்க. அவன் மட்டுமே முதலாளியா இருக்கான்னா, அதுக்கு இந்த சமூக கட்டமைப்பு காரணம். எல்லாத்தையுமே பெரியார் கண்ணாடி கொண்டு அவரால பேசியிருக்க முடியல. உண்மையிலேயே அவருக்கு அந்த புரிதலோட ஈரோட்டு மண்ல இருந்து நம்மளோட கொள்கை அரசியல் பரப்புரைய தொடங்கவும் அவர் முடிவு பண்ணியிருந்தாலும், எழுதி வாங்கி படிச்சிருந்து முடிவு பண்ணியிருந்தாலும், அது அவரால நிகழ்த்தியிருக்க முடியும். ஆனா, அவருக்கு அவங்க ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே அது இல்ல அப்படிங்கிறத நம்ப நேத்து அவங்களோட தொடர்ச்சியா அவங்களோட பேச்சுக்கள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து செங்கோட்டையன் இறுதியா முடிச்சிருவோம் அவ்வளவுதான். செங்கோட்டையன் வந்து இறுதியா அவர் பேசி முடிச்ச பிறகு வெள்ளி செங்கோல வந்து பரிசா குடுக்குறார். செங்கோல் கொடுத்த செங்கோட்டையன். இன்னும் சொல்லப்போனா, இவ்வளவு ஈரோட்ல அவர் ஏற்பாடு பண்றாரு. அவரும் கூட இருக்காரு, கட்சியில இணைஞ்சிருக்காரு. ஒரு திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து வந்தவர் தான். என்னதான் அதிமுக இருந்தாலும் கொள்கை வேறுபாடு இருந்ததில்ல. அவராவது விஜயோட உரைய வாங்கி படிச்சுட்டு, இதெல்லாம் பேசலாம். இன்னைக்கு ஈரோட்ல நம்ம பேசுறோம். தந்தை பெரியார பத்தி பேசுவோம். அவரோட சாதனைன்னு இது இருக்கு. இல்ல அவரோட உரைய சரி பண்ணியிருக்கலாம். ஆனா, எதையுமே பண்ணாம, ஒரு மண்ணும் பண்ணாம, வெள்ளி செங்கோல எடுத்துட்டு வந்து அவர் கையில குடுக்குறாரு. அதையும் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வாங்கிட்டு, "குட் பாய், வெரி குட் பாய். இப்படித்தான் இருக்கணும்." அப்படின்னு ஒரு மூத்த
ஒரு சீனியர், என்ன இருந்தாலும் அரசியலில் சீனியர். அவர் வந்து ஒரு கௌரவப்படுத்துறாரு. ஒரு தலைவரா ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய. குடுக்குறாரு. உடனே செங்கோல வாங்கிட்டு, நான் சொல்ற மாரி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். விஜய் வந்து செங்கோட்டையன் கிட்ட இருந்து செங்கோல வாங்கிட்டு, செங்கோட்டையன் கைய புடிச்சு உயர்த்தி, அந்த செங்கோலையும் காட்டி, "நம்ம வெற்றி நிச்சயம். நம்ம உழைப்போம். கொள்கையா பாடுபடுவோம்." அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனா, விஜய் என்ன பண்றாரு, செங்கோல வாங்கி வச்சுக்கிட்டு, செங்கோட்டையன முதுகுல தட்டி விடுறாரு. "சின்ன பையனா? உங்க மாவட்ட செயலாளரா? இப்பதான் வளர்ந்து வர ஒன்றிய செயலாளரா செங்கோட்டையனு?" அவரு எம்ஜிஆர் கூட இருந்து அரசியல்ல இருக்காரு. அவரோட அனுபவத்துக்கு ஒரு மதிப்பு குடுக்கணும்ல. மொத்தமா விஜய் கிட்ட எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு நபரா இருக்காரு. இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம், அவரோட செயல்பாடுகள நீங்க நெறிப்படுத்துங்க இல்லனா. நீங்க சரி பண்ணுங்க. விஜயோட ரசிகராவே நீங்க இருங்க. விஜய ஆதரிக்கிற நபராவே நீங்க இருங்க. விஜய் அண்ணா, தளபதி உங்ககிட்ட நாங்க இத எதிர்பார்க்கிறோம். நீங்க அழுத்தம் குடுங்க. விஜய் மாறுவார். இதத்தான் நம்ம இறுதியா சொல்லி முடிக்கணும்னு நெனைக்கிறோம். நன்றி.